வாக்கெடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த குழுமங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் உண்மையாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். பள்ளி வாயிலுடைய கௌரவம், ஊரின் கௌரவம் பாதிக்கப்படும் என்ற விடயத்தில் நான் அவரோடு உரையாடிய ஒரு வார்த்தையை எடிட் செய்து இவ்வாறான கேவலம் அரசியலுக்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள். பிரதேசத்திற்கு வரவிருக்கின்ற பள்ளி வாயிலுக்கு வரவிருக்கின்ற நலவுகள் இவர்களால் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இவர்களுக்கு எதிராக இந்த அரசியலை செய்து வருகிறோம். என்னை போல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இந்த பிரதேசத்தின் கண்ணியம், இந்த பிரதேசத்தின் ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் என்னை பற்றிய ஒரு காணொளியை, அதுவும் எடிட் செய்யப்பட்ட நிலையில், என்னுடைய சக வேட்பாளர் சகோதரர் ஹமீட் அவர்களுடைய தொலைபேசி ஊடாக வாட்ஸ்அப் குழுமங்களிலும் அதே போல முகவரியற்ற ஐடிகளை பயன்படுத்தியும் ஒரு காணொளி மூலமாக இந்த பிரதேசத்தில் உள்ளவர்களை நான் பிழையான வார்த்தை பிரயோகத்தை செய்வதாக காண்பித்து ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருந்தது. அது தொடர்பான ஒரு விளக்கத்தினை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகியமையினால் இந்த ஒளிப்பதிவை நான் செய்ய வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல் கால பகுதிகளில் எங்களோடு ஆதரவாளராக பயணித்த சகோதரர் ஆட்டோ ஓடுகின்ற ஜுனைத் மாமா அவர்களை சகோதரர் ஹமீட் அவர்களும் அவருடைய குழாமும் சேர்ந்து அவரை தாக்கி அவருடைய தலையில் பெரிய காயத்தை ஏற்படுத்தி அது ஒரு போலீஸ் நிலையம் வரையும் சென்ற பிரச்சனை நீங்கள் யாவரும் அறிந்த விடயம். சிறிது காலத்தின் பின்னர் மீராவோடை ஜும்மா பள்ளி வாயலின் நம்பிக்கையாளர் தெரிவின் போது சகோதரர் ஹமீட் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டால் நாங்கள் அவர் தொடர்பாக அந்த இடத்தில் அவரோடு சண்டையிடுவதாக கூறி எனக்கு சகோதரர் ஜுனைத் அவர்கள் தொலைபேசியூடாக அழைப்பு விடுத்த போது நான் அவர் என்னுடைய ஆதரவாளர் என்றும் பாராது அவரோடு நடந்த உரையாடலில் நான் பாவித்த ஒரு வார்த்தை பயன்படுத்தி அதனை ஒருவர் மூலமாக ஒளிப்பதிவு செய்து அதனை எடிட் செய்து இந்த குரல் பதிவை அவர்கள் போட்டு வாக்கெடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த குழுமங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் உண்மையாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னன் பாதிக்கப்பட்ட சகோதரர் ஜுனைத் அவர்கள் இப்படி அரசியல் காலங்களில் காடைத்தனம் புரிபவர்கள் பள்ளியில் நம்பிக்கையாளர்களாக தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் இம்முறை வந்தால் நாங்கள் அவர்கள் பள்ளிக்குள் வைத்து அவர்களோடு சண்டையிட தயார் என்று, அவர்களுக்கு அடிக்க தயார் என்று என்னிடம் கூறிய போது நான் என்னுடைய ஆதரவாளர் என்றும் பாராது இந்த விடயத்தை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும், அதே போல இந்த விடயத்தின் ஊடாக பள்ளி வாயிலுடைய கௌரவம், ஊரின் கௌரவம் பாதிக்கப்படும் என்ற விடயத்தில் நான் அவரோடு உரையாடிய ஒரு வார்த்தையை எடிட் செய்து இவ்வாறான கேவலம் அரசியலுக்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே இதில் மிக தெளிவாக எனது பிரதேச மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலுக்காக பிரதேசத்தில் நடக்கின்ற பிழையான நடவடிக்கைகளுக்காக துணை போகின்றவன் நான் அல்ல. ஏனென்றால் கடந்த காலங்களில் இவ்வாறான வேலையை செய்வதனால் தான் நான் இவர்களை எதிர்த்து களமிறக்கப்பட்டேன் என்பதை நான் ஏற்கனவே பல விடயங்களில் சொல்லியிருக்கின்றேன். அதே போல அந்த பள்ளி வாயிலில் அரசியல் நம்பிக்கையாளர் சபையிலிருந்து அரசியலில் இருந்து கொண்டு நம்பிக்கையாளர் சபைகளிலும் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஏதுவான விடயங்களை பள்ளியினூடாக சாதிக்கின்ற ஒரு அவல நிலையில் இருந்ததன் காரணமாக தான் நான் இவரோடு களமிறக்கப்பட்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் பள்ளி வாயில்களில் எவ்வாறென்றால் ஒரு முஸ்லிம் தலைவர் ரவுபக்கீம் சார் அவர்கள் அந்த பள்ளி வாயிலுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு சிங்கள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருவதற்கு இவர்களால் அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போல எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பள்ளியை பயன்படுத்தி அரசியல் செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். எனவேதான் இப்போவும் அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு சாதகமானவர்கள் பள்ளியில் வரலாம், அவர்களுக்கு சாதகம் இல்லாதவர்கள் பள்ளியில் வரக்கூடாது என்கின்ற ஒரு நியதியை அவர்கள் வைத்திருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இவர்கள் விடயத்தில் இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகளை பிரதேசத்திற்கு வரவிருக்கின்ற பள்ளி வாயிலுக்கு வரவிருக்கின்ற நலவுகள் இவர்களால் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இவர்களுக்கு எதிராக இந்த அரசியலை செய்து வருகிறோம்.
இது யாவரும் உங்களுக்கு தெரியும். அரசியல் காலங்களில் இவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலின் போது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் அமீர் அலி சார் அவர்களுக்கு ஆதரவு என்று ஒரு செய்தியை புரளியை கிளப்பியதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு விடயத்தால் ஓட்டமாவடியைச் சேர்ந்த சகோதரர் அகமது ஹாஜி அவர்கள் இந்த பள்ளி வாயிலில் வைத்து இவர்களால் தள்ளிவிடப்பட்டதன் காரணமாக இந்த பள்ளி வாயில்களுக்கு அவர் வழங்க இருக்கின்ற வயல் காணியை இதுவரைக்கும் அவர் தர மறுத்திருக்கிறார். அவர்களிடம் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பள்ளி வாயிலுக்கு வர இருக்கின்ற சில நலவுகளையும் இவர்களுடைய அரசியலுக்காக இவர்கள் தடுக்கின்ற ஒரு நிலைமை இந்த பிரதேசத்தில் இருக்கிறது. சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் வெற்றி பெற்ற போது அவர்களை பள்ளி வாயிலுக்கு அழைத்து வந்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற பள்ளி நம்பிக்கையாளர் சபை சென்ற போது அதையும் இவர் எதிர்த்தார். எனவே அதனூடாக உங்களுக்கு தெரியும், அவர் மூலமாக பள்ளியின் மேல் வேலைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே இந்த பதிவானது ஒரு வாக்கெடுப்பதற்காக அவர்கள் தேர்தல் காலத்தில் பயன்படுத்துகின்ற ஒரு உத்தியாகும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு, நான் இந்த பிரதேசத்தில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும், பிரதேசத்தில் சுமூகமாக அரசியல் செய்ய வேண்டும், எல்லோரும் அவர்களுடைய உரிமையை பேசி அரசியல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்கள் 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நான் என்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை போல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இந்த பிரதேசத்தின் கண்ணியம், இந்த பிரதேசத்தின் ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. எனவே நீங்கள் மீண்டும் இந்த தேர்தலில் அவருக்கு வாக்களித்து இவ்வாறான ஒரு நிலையை, துர்பாக்கியமான நிலையை இந்த பிரதேசத்தில் தோற்று வித்துவிடக் கூடாது என்ற ஒரு விடயத்தை செய்து உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதோடு, இந்த பிராந்தியத்தில் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேர்தல் கேட்கின்ற போது அவர் நல்லவரா, நல்லொழுக்கம் உள்ளவரா என்று பார்த்தே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு, எனக்கு சின்னமான மரச்சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள், இந்த பிரதேசத்தின் மாற்றத்துக்காக ஒன்றுபட வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.